ஆக்சுவலாக வந்து ஒரு செம்ம படம் பார்த்து வந்த ஒரு ஃபீல் தான் வந்து இந்த குடும்பஸ்தன் மூவி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது மணிகண்டன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். ரீசனுக்காக தான் போனோம். சரி, அவர் எப்படியும் கரெக்டான படமா நல்ல ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாரு. கண்டிப்பா மூவி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாக போனோமா. முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். வந்து எனக்கு வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுடா. ஓகே, இப்போ குடும்பஸ்தன் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து குட் நைட் படம் பார்த்தோம் தெரியுமா. குட் நைட் படம் பார்த்தோம்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா படம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. என்னன்னா இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஆனால் அதோட சேர்ந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு த்ரில்லர் மூவிலலாம் வந்து நெக்ஸ்ட் சீன் இது அப்படி நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க அது யோசிச்சிட்டே இருந்தோம். அது நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்டோரி வந்து இருந்தால் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் மேக்கிங் அப்படி இப்படிலாம் பேசுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்துலயே வந்து நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த சீனுமே எனக்கு தெரியல. ஐயோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது என்ன அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் தான் வெயிட், இது த்ரில்லர் படம் கிடையாது, இது டென்ஷனான படமும் கிடையாது. ஜாலியா இருக்கிறதுலயே வந்து அந்த ஃபீல் எப்படி வருதுன்னே தெரியல. நல்ல சுண்ட விட்டு இறக்குனா எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ 80s 90sலாம் ஒரு ஃபீல்ல மூவிஸ் இருக்கும் தெரியுமா. நம்ம கேடிவில உட்கார்ந்து பார்த்தோம்னா ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கறது இருக்கும்ல. இப்போ இந்த படம்லாம் இருக்குல்ல, இந்த வரவேட்டனா செலவு பத்தனா அந்த வேலை கேட்ட வீக்கம் அதெல்லாம் இருக்குல்ல. சோ அதுலயும் இப்படிதான் அந்த இந்த ஃபேக்டருக்காக கஷ்டப்படுவாங்க. ஆனா நமக்கு வந்து அந்த மாதிரி அப்படியே அது ஜாலியா போயிட்டே இருக்கும் அந்த படம். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து காமிக்கலா இது பண்றதுக்கு வந்து இப்போ வடிவேலு சார் இருப்பாங்க, எல்லாருமே. அது இதுல வந்து ஹீரோவே வந்து ஹீரோ அண்ட் அவங்கள சுத்தி இருக்க அந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அது ஒரு மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. சத்தியமா சத்தியமா தீய கொஞ்சம் படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல வந்து எல்லா ஃபேஸுமே வந்து பழக்கப்பட்ட ஃபேஸாவே இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோமே, எல்லாத்துக்குமே ஒரு சிங்க் இருக்கேன்னு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்லாங்கும் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு படத்துல பார்க்கும்போது என்ன ஊருன்னு சொன்னாங்களா? சிங்காநல்லூர் அந்த போர்டுல இருக்கும்ல, வந்து ரொம்ப நேரமா வந்து இந்த ஸ்லாங் ரொம்ப ஆத்தென்டிக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்கே, ஆனா ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன்னு யோசிக்கிற போதுதான் அப்பதான் இது நக்கலைட் ஸ்பேசஸ்ல அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் டேரக்டர் யாருன்னு பார்த்தா அவருமே வந்து நக்கலைட்ஸ்ல வந்து இந்த ஸ்கூல் சீரிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதோட டேரக்டர் தான். அப்படி இது வந்து டேரக்டரோட டெபியூ மூவி மாதிரி இல்ல. ஓகேவா? இது வந்து ஏதோ நிறைய படம் எடுத்த டைரக்டர் தான் யாரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேஸ் ரவிக்குமார் சார் ஒரு படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, நம்மளுக்கு ஒரு பேக்கேஜா இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஃபேமிலி டிராமா மாதிரி அந்த குடும்ப படம்னு சொல்லுவோம்ல, டிப்பிக்கலா வந்து லிட்டரலா அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஜென்ரலாக வந்து இப்போ மணிகண்டன் ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம சொல்லுவோம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவார், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. இப்போல்லாம் வந்து டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னா டக்குனு ராதா போட்டு மணிகண்டன் போட்டு எழுதிடலாம் போல. ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப இதுவா பண்றாரு. ஸ்டார்ட் ஆகி ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு அது படம்னே மறந்துருச்சு. டக்குனு நம்ம அட்டாச் ஆகி நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிடுறோம். அது ரொம்ப கேஷுவலா இருக்கு. புது கான்செப்ட் ஒன்று சேர்ந்தா. அதே மாதிரி ஹீரோயினா ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்கல்ல, வெண்ணிலான் கேரக்டர்ல வந்து சான்வின் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க என்னன்னா எனக்கு அவங்கள பார்க்கும்போது மணிகண்டன் ப்ரோக்கு ஈக்குவலா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப இப்போ ஹீரோயின்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படியே ஓப்பனிங் சீனே வந்து இப்படி அதெல்லாம் வந்து அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலா உங்களுக்கு எப்படி ஹீரோஸோட ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதே மாதிரி ஹீரோயின்ஸோட ரிலேட் பண்றதுக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுல. ரொம்ப ரிலேட்டபிள். ஜெனரலா வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குமே தவிர கேர்ள் நெக்ஸ்ட் டோர் டேர்மே இருக்காது. ஓகேவா? ஆனா அந்த ஹீரோயினை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேக் ஓவர் இல்லாம அவங்கள வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி காட்டணும், அதுக்காக இப்படி வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கேஷுவலா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்குமே வந்து மணிகண்டன் ப்ரோ வந்து எப்படி நேச்சுரலா கேஷுவலா இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் அவங்களுதுமே இந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம எல்லாருமே அப்படிதான். இப்போ வந்து மணிகண்டன் ப்ரோக்கு வந்து அப்பாவை நடிச்ச வந்து சுந்தரராஜன் சாரா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல வந்து பாக்குறோம் இல்லையா. எவ்வளவு பணம்? 1 லட்சம். அவராக இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அவங்க மாமனார் கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஊர்ல வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், உறவினர்கள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், காசிப் பண்றதுக்கு. ஸோ அதுல இருக்கவங்க அதாவது அந்த படத்துல வந்து எதை பார்த்தாலுமே வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. ஆனா இன்னொரு மேட்டர் கவனிச்சியா, ரிலேட்டபிளா இருந்தா
அந்த கேரக்டர் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஆமா. ஆனா எல்லா கேரக்டருமே வேற வேற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, வியர்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு நம்மளுக்கு ரிலேட் relatable. ஆகுது. எனக்கு அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு படத்துல. கொஞ்சம் வியர்டா இருந்துச்சுன்னா அது வந்து வேற மாதிரி ஒரு படம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்ல. ஆனா அப்படி இல்ல, எல்லா கேரக்டரும் ரிலேட்டபிளா இருந்துச்சு, ஆனா வியர்டாவும் இருந்துச்சு. அது 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 வித்தியாசமா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு படம் பாக்குறதுக்குமே. மாசம் மருந்து தேதி ஒண்ணு விழுந்தா வட்டி வந்து சேர்ந்துடணும். நிறைய ஒன்லைனர் ஜோக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஓகேவா. அது எல்லாமே வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது முன்னாடி எங்க கேட்ட மாதிரியோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ண ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம ஆனா ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் செம்மையா ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல்லா தியேட்டர்ல சும்மா சும்மா சிரிக்கிறதா எல்லாம் பிளாஸ்ட் ஆகி சிரிக்கிற அளவுக்கு எல்லா ஜோக்ஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம எல்லா ஏஜ் கேட்டகரியும் இருந்தாங்கல்ல தியேட்டர்ஸ்ல, எல்லாருக்குமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஒரு ஆக்சுவலி ரொம்ப தியேட்டர்ல கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் சைலண்டாவே இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். அந்த அந்த ஒரு மாதிரி ஃபீல் தான் தான் இருந்தது. இருக்கும். இது வந்து மத்த ஆடியன்ஸும் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது நமக்கு கன்வே ஆகுற அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னன்னா வந்து இப்போ ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு நேச்சுரலா ஒரு கேண்டிடா காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அதுலயுமே என்னன்னா இப்போ அவங்களுக்குள்ள லவ் காமிக்கிறதுக்குமே வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு ஷார்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லாம இதுல இவங்களோட லவ் காமிக்கிறதுக்கு வந்து மாண்டேஜ் காமிச்சதெல்லாம் வந்து ஆமா மாண்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த முட்டையை உடச்சு முட்டை சூப் சாப்பிட்றது ஒரு கடையில் நின்றுக்கிட்டு, அப்புறம் வந்து நடந்து போறப்போ வந்து பூ வாங்கி வச்சு விடுறது இது பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ஒரு மொமெண்ட் இருக்குமோ. எனக்கு வந்து பிடிச்சது அவங்க இந்த பிரெக்னன்சி ரிவீல் பண்றாங்க, அப்புறம் அவங்க அந்த பாஸ் பண்ணது ரிவீல் பண்றாங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்பெல்லாம் வந்து அப்படியே பிரெக்னன்சி ரிவீல்னா இதுவா அப்படிலாம் ரொம்ப கேஷுவலா எப்படி ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அது சொன்னதே வந்து ஒரு பில்டப் இது எதுவுமே இல்லாம ரொம்ப கேஷுவலா சொன்ன, அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு அது பாக்குறதுக்கு. ஒரு சிட்டிக்கு சந்தோஷம். அந்த இந்த சீன்ஸ் புரிஞ்சது ஒரு பேட்டர்ன்லயே இருந்தது பத்தியா, அந்த பாத்ரூம் சீன்ஸ், அப்புறம் பாத்ரூம்ல உட்காந்து டெய்லியும் பேசுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான சீன். அது அதே ரிப்பீட் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் வாட்டியே நம்மளுக்கு அது பிடிச்சிருச்சு. அதே ஒரு டே டு டே வந்து பண்றப்போ அது அந்த ஓகே இப்போ வந்து செம்ம ஃபன்னா இருக்கு போது அப்படியே உட்கார்ந்தாலே ஓகே செம்ம ஃபன்னா இருக்கு. நமக்கு மைண்ட் செட் ஆயிருவோம்ல, இந்த சீன் வரப்போது அப்படின்னா மைண்ட் செட் ஆயிருவோம்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதே மாதிரி கிட்ட பேசுறது, அப்புறம் அந்த கை எடுத்து இப்படி டவுனா ஃபீல் ஆகுறப்ப இப்படி கை எடுத்து வச்சு தூங்குறது, அதெல்லாம் அதே சீக்வன்ஸ் திருப்பி அதே சீன் தான் ரிப்பீட் ஆகும். பட் ஒரு வாட்டியுமே நமக்கு அந்த மொமெண்டம் பில்ட் ஆகிக்கிட்டே இருந்தது படம் ஃபுல்லா. அவனை பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். நிறைய எமோஷனை வந்து அதுல டீல் பண்ணாங்க. ஆனா எல்லா எமோஷன்ஸுமே வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா அப்படி கடந்து போனாங்க. ஆனா அது சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு அவங்க பேர் என்ன, அவங்க குரு சோமசுந்தரம் சார் இருக்காங்கல்ல, ராஜேந்திரன் அவர் ஜென்ரலா வந்து அவங்களை எந்த படத்துல போட்டாலுமே அந்த கேரக்டரை வந்து கில் பண்ணிட்டுருவாரு. ஸோ இதுலயுமே அப்படிதான் ஒரு அவருமே அதே மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர், ஆனா ரிலேட்டபிளான கேரக்டர் அந்த மாதிரி தான் அவருக்கும் இருக்கும். வேலையெல்லாம் எப்படி போகுது நவீன்? எனக்கு ரொம்ப என்ன தெரியுமா பிடிச்சது, அவரோட சிரிப்பு சத்தம் இருக்கு தெரியுமா, அந்த சிரிப்பு சத்தத்தை எடுத்துதான் படத்துல அதுதான் வந்து ஒரு த்ரில்லிங் மியூசிக் மாதிரியே வந்து பண்ணிருப்பாங்க. அந்த சிரிக்கிற சவுண்ட் வந்து அவனுக்கு எக்கோ ஆகுற மாதிரி அது ஒரு த்ரில்லிங் ஃபீல் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்குமே ஃபுல்லா ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் வந்து ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சா குடும்பஸ்தம்னா கொஞ்ச நேரம் வந்து காமெடியா காமிச்சிட்டு பேரை வச்சே நமக்கு தெரியுது ஓகே ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம போணும். சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆனா அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. நம்மளுக்கு அது ஜோக்கா இருக்கும். ஆக்சுவலா நமக்கு வந்து அது அந்த கஷ்டம் தெரியாம நம்ம படம் வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்காக தான் நம்ம போறோம் ஓகேவா. ஏன்னா டே டு டே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். சோ வந்து அந்த கஷ்டம் தான் அவங்க காட்டுறாங்க. பட் நம்மள வந்து கஷ்டம் நமக்கு என்னதான் கஷ்டம், இன்னொருத்தருக்கு இருந்தா நமக்கு ஜாலி அப்படிங்கிற ஒரு ஃபீல் மாதிரி வேற ஒரு ஃபீல்ல இருந்தது. அது கடைசி ஒரு 10 minutes முன்னாடி தான் வந்து நம்மளால அப்படியே டைரக்டா ஒரு ஜம்ப் அதுல இருந்து இதுக்கு ட்ரிஃப்ட் ஆகி அந்த ஃபீல்க்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. சோ கிளைமாக்ஸ் முன்னாடி சென்டிமெண்டா போக ஆரம்பிச்சோடனே ஓகே படம் அப்படியே சென்டிமெண்டா போய் முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அது இல்ல, அங்கேயே ஒரு கட் பண்ணி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளைமாக்ஸ் வந்து ஃபுல் ஃபன்னு. திருப்பி வந்து நம்ம படம் ஃபுல்லா வந்து ஒரு ஃபீல் இருந்தோம்ல, அதே ஃபீலோட நம்மளை வந்து அப்படியே தியேட்டர்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க.
ஸோ படம் முடிச்சு எல்லாருமே வந்து வெளியே வர்றப்போ வந்து ஒரு ஜாலியா நல்லா இருந்துச்சுல, சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி என்ன ரொம்ப நாள் கழிச்சு செம்ம படம்ல, ரொம்ப நாள் கழிச்சு செம்ம நிறைய படம்ல. பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்தாங்க நான் சுத்தி அவங்க சுத்தி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. 100 ரூபா 200 ரூபா என்ன வாங்கியிருக்கிறேன்னு சொல்லு கொடுத்துடலாம். 20,000 ரூபாய் வாங்கினீங்க. எனக்கு இது பாக்குறப்போ வந்து பாக்யராஜ் சாரோட மூவிஸ் இருக்குல்ல, அது பாக்குற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருந்தது. ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு, பட் நமக்கு வந்து அது ரொம்ப காமிக்கலா வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. நம்ம உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். இந்த படத்துல வந்து சிரிச்சிட்டு இருக்கப்ப என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம சிரிச்சிட்டு இருக்கவே நம்ம எல்லாம் பெரிய சாடிஸ்ட் அந்த மாதிரிலாம் தோணும். இல்ல, அதுக்காக தானே அவங்க இந்த ஆக்டிங்கே பண்றாங்க. ஆமா, அவன் கிடக்கா இது நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு பொழுதுக்குள்ள படவர் சேரல வச்சுக்கோ, நாட்டு வீதிக்கிறது மார்த்துக்கு எடுத்து போடுவேன். மியூசிக் பத்தி எதுவும் சொல்ல? மியூசிக் யாருன்னு பாத்தியா? மியூசிக் ஷாண்டோட நல்லா இருக்கும். வைசாக் வைசாகா நம்ம வைசாக் மாதிரி ஃபீல். ஆக்சுவலா இப்பதான் ஒரு மேட்ரு பார்த்தோம். என்ன அப்படின்னா மியூசிக் டைரக்டர் வந்து வைசாக் ப்ரோவா. நான் வந்து இடையில வந்து ஷாண்டோட அவரோட வாய்ஸ் கேட்டு அவரு தான் சரி ஓகே மணிகண்டன் படத்துக்குனாலே அவர் தான் போல அப்படி நினைச்சிட்டு இருந்தா. வைப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் யோசிச்சிருந்தேன், பாட்டுல நல்ல வைபா இருக்கு. ஏன்னா செப்பரேட்டா சாங்ஸ்னு தனியா இல்ல, எல்லாமே மாண்டேஜோட மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னன்னா மியூசிக் தனித்தனியா தெரியாம ஒரு ரொம்ப பிளெண்டா இருந்துச்சு. பிளெண்டா இருந்துச்சா எல்லா சாங்குமே அந்த மாண்டேஜ். நான் ஓகே ஷாண்டோடன் ப்ரோ தான் போட்டிருக்காரு போல நினைச்சா. வைசாக் அவர் மியூசிக் டைரக்டர் ஆடியோ தெரியாது ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா நான் சொன்ன தெரியுமா, அந்த சிரிக்கிற சவுண்ட வந்து நீங்க பிஜிஎம்மா வந்து த்ரில்லிங் பிஜிஎம்மா போட்டீங்கல்ல, வந்து புடிச்சது. அத ஒண்ணா எல்லாரோட நீடும் வந்து சொல்றப்போ கிட்ட வந்து அந்த விண்டோஸோட சவுண்ட் அப்படின்னு வரும்ல. நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அது என்ன ஷட் டவுன் சவுண்டா இல்ல ஆன் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வரும்? ஷட் டவுன் சவுண்டா? அந்த சவுண்ட் அது ரொம்ப யூனிக்கா இருந்தது. இந்த படத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த படம் எதை பத்துறது அப்படின்னா வந்து இன்னும் இல்ல. இப்ப நார்மலா வந்து ஒரு ஃபேமிலி மேன் இருப்பாங்கல்ல, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்ல ஒரு அப்பாவாகட்டும், அவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்றப்போ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி அவங்கலாம் ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு போர்ட்ரே பண்றதுக்காக இருந்த ஒரு படம் தான். ஓகேவா? ஒரு நீட் இருக்கும். அப்பாக்கு ஒரு நீட், அம்மாக்கு ஒரு நீட், ஒய்ஃப்க்கு ஒரு நீட். ஸோ எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதே வந்து இவங்களோட லைஃபோட ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். அதை யாருமே பெருசா சொன்னது இல்லை, அதை பத்தி பேசினது இல்லை. அதே மாதிரி இது சொல்லுவாங்க ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பெருசா பண்ணி அச்சீவ் பண்ணாதான் அது ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம டே டு டே நான் உங்களோட எல்லா நீடையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் ஒன்று பண்றேன், அதுவே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து தான் அதை சுத்தி தான் வந்து இந்த படம் வந்து மூவ் ஆச்சு. அட்மிஷன் ஃபீ, மந்த்லி ஃபீ, டேர்ம் ஃபீ, டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, லேப் ஃபீ. இப்போ இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு தயவுசெய்து யாருமே கேட்காதீங்க, மிஸ் பண்ணாம போய் பார்த்துருங்க. அதை கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த டைமிங் ஜோக்ஸ் அப்புறம் வந்து அந்த டைமிங் ஹியூமர் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து தேட்டர்ல பார்க்கும்போது செம்மையா ஒர்க் ஆகும். ஓடிடியில் வர்றப்போ இது எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனால் தேட்டர்ல பார்க்குறப்போ செம்மையா ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஆமா, கொடுத்த காசுக்கு மேலே கூடாட்ட கொய்யா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபன்னா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு ஃபேமிலி டிராமா தான். ஆனா அது குடும்பங்கள் பார்க்கணும்னு நீங்க அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓகேவா? உண்மையே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, சீன்ஸ்லாம் புதுசா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்றது கண்டிப்பா. ஸோ வந்து குடும்பஸ்தன் வந்து பாருங்க. அதே மாதிரி இனிமேல் வந்து ஃபேமிலி மூவி, மிடில் கிளாஸ் மூவி, பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா வந்து பிராக்கெட்ல போட்டு மணிகண்டன் ப்ரோ அப்படின்னு போட்டுடலாம் போல. ஸோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பணியாரம் ஊத்துக்கோ. பணியாரம் மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய். டனக்கு குமுக்கு, டனக்கு அமுக்கு, டனக்கு குமுக்கு.